கொட்டில் முறை ஆடு வளர்ப்பில் கொழுத்த லாபம் கிடைக்கும் என்று மதுரை விவசாயி சாமி நம்பிக்கையுடன் சாதனை படைத்து வருகிறார். மதுரை மாவட்டம் வல்லாளப்பட்டியை அடுத்த சாம்பிராணிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சாமி பருவமழை பொய்த்து போய் விவசாயம் வீழ்ச்சியடைந்த நிலையில் மனம் தளராமல் கொட்டில் முறை ஆடு வளர்த்து வழிகாட்டியாக விளங்குகிறார் இந்த விவசாயி. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 22 ஆட்டுக்குட்டிகளை வாங்கியவர் இன்று வருவாயில் சாதனை படைத்துள்ளார். ஆடு தலச்சேரி, சைனாபாரி, போயர், சொரை 350 ரூபாய்னு வாங்கினோம். 350 ரூபாய்னு வாங்கி பொட்டை ஆடு 320, கிடா 300 ரூபாய்னு நான் கொடுத்துக்கிட்டு அவங்க விலைக்கு இல்லாமல் நான் கொடுத்துக்கிட்டு. 8வது மாதத்தில் ஆடு சினைப்பிடிக்கும். கர்ப்ப காலம் 6 மாதங்கள். 1 முதல் 3 குட்டிகள் வரை ஈனும். அதிகபட்சம் 4 முறை குட்டிகள் ஈன்ற ஆட்டை விற்று விடுவோம் என்று ஆடு வளர்க்கும் முறையை விவரிக்கிறார் சாமி. மாத்திரை தடுப்பூசி டாக்டர் தடுப்பூசி விட்டுருவாங்க. இருமுனா நாங்கள் மாத்திரை எடுத்துக்கிறோம், எருகுனா மாத்திரை எடுத்துக்கிறோம், முடியலன்னா நாங்களே பார்த்து நம்ம வைக்கிற சாப்பாட்டுல இருந்து அலைஞ்சா கிலோ குறை. இப்படி வச்சோம்னா இன்னைக்கு 6 மாதத்துல 40 கிலோ 48 கிலோ வளர்க்குறேன்ல. மக்காச்சோளம், கம்பு, கோதுமை மாவு, உளுந்து, துவரை தூசி, தேங்காய் புண்ணாக்கு அனைத்தையும் ஒன்றாக கலந்து கூழாக்கி ஆடுகளுக்கு வைக்கின்றனர். புல் தீவனமும் தருகின்றனர். இது ஒரு நாளா மாசம் இல்லை, இதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. 2 வருஷத்துக்கு முதலும் பார்க்க முடியாது, வட்டியும் பார்க்க முடியாது. 2 வருஷத்துக்கு மேலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். 40-47 ரூபாய் இறந்து வச்சு இப்போ நாங்கள் 2 வருஷம் வச்சிருக்கோம். இப்போ இருக்கிற 2 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு. 6 மாதங்களுக்கு ஒரு முறை 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கிறது. முறையான பராமரிப்பு இருந்தால் லாபமும் நிரந்தரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தருகிறார் விவசாயி சாமி. அடுத்தவரை நம்பி இருக்காமல் தானே களமிறங்கிய சாமி விவசாயிகளுக்கு ஒரு முன்னுதாரணம் தான்.